டிக்டாக்ல ஆரம்பித்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வர நம்ம ரசிகனின் ரசிகன் மணி அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ தாங்க. அவங்களுக்கு இது 2வது மேரேஜுங்க. அவங்க ஃபஸ்ட்டு கனிங்கவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட நல்லாவே தாங்க அவங்களோட பாண்டிங் போயிட்டு இருந்தது. டிக்டாக்ல மணிக்கனி அப்புறம் யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாவிலும் சரி, இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்க. ஏதோ ஒரு சம் ரீசன்ஸால் அவங்களுக்கு இடையே பெரிய பிரிவு ஏற்பட்டு அவங்க டைவர்ஸ் வரைக்குமே அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கூட இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. அந்த குழந்தைய கூட அவங்க பார்க்க விடலை அப்படிங்கிற மாதிரியான சம் இஷ்யூஸ் வேற இடையில ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்துச்சு. ஆனாலும் அதற்கிடையில் ரசிகனின் ரசிகன் மணி அவங்க நான் இனிமேல் அவங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை, நிறைய டைம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில தாங்க அவங்க கனியோட உள்ள தொடர்பை விடுத்து திரும்ப அவங்க தன்னோட இன்ஸ்டாவில் யூடியூப்லேயும் சரி, தனுஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட தாங்க ரீல்ஸ் ஆச்சும் வீடியோ ஆகட்டும் அவங்க மேக் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. அவங்களோட பாண்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரியே இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க மக்கள் அனைவருமே அவங்கக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மணிகிட்ட, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை, எங்ககிட்ட 2 பேருக்கும் இடையில அந்த மாதிரியான எந்த ஒரு தொடர்பும் இல்லைங்க. நாங்கள் ஜஸ்ட்டு வீடியோக்காண்டியும் ஷார்ட்ஸ் ரிலீஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பாண்டிங்கில் நடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அவங்களுடைய வீடியோஸை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி தாங்க இருந்துட்டு இருந்தாங்க. அதனால தாங்க அவங்களோட ஃபாலோயர்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் உள்ள சேனல் அப்படின்னு சொன்னால் இவங்களோட சேனல், அதாவது இந்த ரசிகனின் ரசிகன் மணி அவங்க தாங்க. இவங்க இப்போ ரீசண்டாக தனுஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தாங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கான சொல்லப்போனால் அவங்க 2 பேருக்குமே பாண்டிங் சூப்பராகவே இருக்குது. அவங்க இப்போ இந்த மண்டே தாங்க அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ஃபோட்டோ தான் அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சீக்கிரமே மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட அம்மாவோட ஆசை இதுதான், அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கணும், எங்கள் அம்மாவுக்காக தான் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணுறேன், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்காங்க. மணி தனுஷா இவங்களோட ஜோடி பொருத்தம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதற்கிடையில் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் இவங்களை மேரேஜ் பண்ண விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தியையும் கிளப்பிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. சொல்லப்போனால் இவங்க எப்படி தனுஷாவை மேரேஜ் பண்ணதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் கனி ஸ்ரீதர் அவங்க கூட ஷார்ட்ஸு ரிலீஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டுட்டு வராங்க. அவங்களுடையும் இந்த மாதிரி பாண்டிங் போயிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சம் இஷ்யூஸ் வந்துட்டுருக்குங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் இவங்க பண்ண மாதிரி அவங்களும் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சமூக வலைதளத்தில் பரவிட்டு வருதுங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று நடந்தே ஆகும், பொறுத்து இருந்து பார்ப்போம்.